இப்பெல்லாம் இந்தி திணிப்பு நடக்குதோ அப்போல்லாம் இந்தி அழிப்பு வேலையில் இங்கே இருக்கிற இயக்கங்கள் நடத்தும். எவ்வளோ மொக்க படங்கள்லாம் இருக்கும்ல, அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இப்போ இதெல்லாம் கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்ப்பானுங்க. இந்த 6 பேர் மெம்பர் நடா பராசக்தி படம், ஆமாம் ஜனநாயக படம்னா இப்போ படம் உருப்படியாக வந்துருக்கு. அதில் கேட்டால் வசனங்களை மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அது ஆரோக்கியமான பல இடத்துல மீட் பண்ண சொல்லியிருக்காங்க சார். உமா போட மாதிரி இருக்குமா அப்படி சார்? மோடி அரசுக்கு என்ன என்னன்னா, அது முழுக்க 60-50 காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம்தான். அதை நம்ம முற்றிலுமாக இந்த படத்தை பேர்ன் பண்ணோம்னா தேவையில்லாமல் நமக்கு சிக்கல் வரும். ஓவர் ரியாக்ட் பண்ணோம்னா இங்கே ரியாக்ஷன் வேறு மாதிரியான மக்கள்கிட்ட. எலெக்ஷன் டைம் வேறு ஒரு பக்கம். கதை இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி மாபியாக்கள் இருக்கிறாங்க. அப்படியிலே தமிழ் மொழி பார்த்திங்கன்னா வலியுறுத்துகிற படம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்மழிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவர ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். பராசக்தின்னு ஒரு படம் உங்களுக்கு வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு நல்லா ஜூம் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 52 இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. அது ஏன் சார் 52 இடத்துல மீட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? தப்பான வார்த்தையா என்ன சார்? ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. அதாவது இது முதல்ல 50-60 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான் படத்தில் வருது சார். ஆமாம். அதே இப்போ இருக்கிற இந்தி திணிப்பை பற்றி இல்லை இப்போ இருக்கிற அரசு நிர்வாகம், அதாவது மத்திய அரசு நிர்வாகத்தை பற்றி இப்போ எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வெளியே வராது. கண்டிப்பாக. இது படம் வெளியே வர்றதுக்கு காரணமே என்னென்னா, இது 50-60 காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் தமிழ் மாணவர்கள் இந்தி எதிர்ப்புக்காக போராடி திணிப்பை எப்படி எதிர்த்தாங்க, இந்தியை எதிர்த்தாங்க. இந்தி திணிப்பை இந்திய எல்லாம் ஒன்று தானே. இந்தியை திணிக்கிறீங்க, அப்போ எதிர்க்கும் போது இந்தியை தானே எதிர்க்கணும். ஆமாம். மராட்டியை எதிர்க்க முடியும். ஆக மொத்தம் நம்ம பேசும்போது நம்ம இந்திய எதிர்ப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்தி திணிப்பு எதிர்ப்புலாம் நம்ம சொல்கிறோம். இந்திய எதிர்ப்பு. இந்தியை திணிக்கிறீங்க, எதிர்க்கிறேன், அது இந்தியை எதிர்க்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது படத்தில் என்ன சமாதானம் சொல்லப்பட்டிருக்குன்றது வேறு விஷயம். அது படம் வெளியே வரத்துக்கும் வெற்றி அடையத்துக்கும் அது என்ன உத்தின்றது நமக்கு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். மொத்தம் 50-60 காலகட்டத்தில் இங்கே மொழிப்போர் தியாகம் எதை வலியுறுத்துதுன்னு கேட்டால் இந்தி எதிர்ப்பு தான் வெளிக்காட்டுது. அப்போது இது இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள். ஆனால் இன்றைக்கும் தொடருது அந்த இந்தி எதிர்ப்புன்றது. இன்றைக்கும் கூட தொடரக்கூடிய காலம் என்னென்னு கேட்டால், இப்போ கூட உங்களுக்கு சமீப காலங்களில் சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் போய் ரயில் நிலையத்தில் இருக்கிற அந்த போர்டுகளை இந்தி எழுத்து அழிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எப்பெல்லாம் இந்தி திணிப்பு நடக்குதோ அப்போல்லாம் இந்தி அழிப்பு வேலையில் இங்கே இருக்கிற இயக்கங்கள் நடத்தும். அன்றைக்கி தமிழ் மாணவர்கள் எடுத்தாங்க. அவங்களுக்கு பின்புலமாக இருந்த திராவிட இயக்கங்கள் பின்புலமாக இருந்து ஒரு பக்கபலமாக இருந்து, இன்னும் சொல்லப்போனால் அவங்களே நேரடியாக இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்றாங்க. இந்த மத்திய அரசு, இப்போ இருக்கிற மோடி தலைமையிலான இந்த மத்திய அரசு இந்த படத்தை அனுமதிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, அன்னைக்கு 50-60 காலகட்டத்தில் இந்த சம்பவம்லாம் நடந்தது. இவங்க ஒரு வரலாறு தான் படமாக எடுக்கிறாங்க. நமக்கு ஒன்றும் சாதாரணம் இல்லை, காங்கிரஸுக்கு தான் சேதாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த படம் வந்துச்சுனாக்கா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காணாமல் போயிடும் சுத்தமாக. என் கணிப்பு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் சுத்தமாக போயிடும். ஒருத்தர் 2 பேர் ஒருத்தனா ஒரு மாவட்டத்தில் 2 பேர் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் நினைக்கிறேன். அப்படி தானே சார்? ஆமாம். ஒரு மாவட்டத்தில் 2 பேர் பண்ண சார் காங்கிரஸ்காரன் அவ்வளோ தான் இருக்கிறானுங்க. வேறு ஒன்றும் இந்த காங்கிரஸ் இங்கே கிடையவே கிடையாது. கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததும் இலங்கை பிரச்சனைக்கு பிறகு டோட்டலாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. சரிங்களா? எவனும் கவர்மெண்ட் நெஞ்ச நிமித்தி காங்கிரஸ்காரன் தன்னை சொல்லிக்கிறதும் கிடையாது. எங்கள் தெருமுனை கூட்டங்களும் கிடையாது. மாவட்ட அளவில் கூட்டம் கூட கிடையாது. ஏன் அந்த தலைவர்களே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கரை வெட்டி கட்டுறது கிடையாது. சரிங்களா? இல்லை, இது வரைக்கும் தனிப்பெரும் செல்வாக்கை நிரூபிக்கல, ஓட் பேங்க் நிரூபிக்கல காங்கிரஸை பொறுத்தவரை. அதுதான் சார், இங்கே ஓட் பேங்க் இருந்தாலும் நிரூபிக்க முடியும். இங்கே காங்கிரஸோட நிலைமை தான். அப்படி இருக்கும்போது இந்த படம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் காங்கிரஸ் இல்லாமையே போயிடும் டோட்டலாக. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் அரசு இந்திரா காந்தி இல்லை இல்லாமல் போகிறதுக்கா சார் இத்தனை கட்டு? கிட்டத்தட்ட 52 இடத்துல மியூட் பண்ணியிருக்காங்க, 27 இடத்துல கட்டு, 27 சீன் கட்டா இருக்கு, 25 வசன கட்டு. யோசிச்சு பாருங்க, படம் இவ்வளோ கட்டு நடந்த பிறகு நீங்கள் சொன்னீங்கல்ல, இத்தனை லிஸ்ட்டு பெரிய கட்டு போட்டிங்கல்ல, மியூட்டு கட்டு எல்லாம் போன பிறகும் வசனம் நீக்கிறது 3 மணி நேரம் 5 நிமிஷம் வருது. கட் பண்ணியும் அப்போ படம் மொத்தம் நேரம் எவ்வளோ இருக்கும்? 3.5 மணி நேரம் எடுத்துருப்பாங்களோ? 3.5 மணி நேரம் கண்டிப்பாக. குறைஞ்சபட்சம் இத்தனை கட்டு நடக்கும்போது ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். 15 நிமிஷம் வச்சாலும் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் படம். 3 மணி நேரம் 25 நிமிஷம் படம் இருக்குது.
அதெல்லாம் மியூட் பண்ணிட்டு கட் பண்ண இடங்கள் வந்து அது என்ன படம், என்ன காட்சி வரல, ஆபாசம் இருந்திருக்குமா இல்லையா, அது என்ன நமக்கு இல்ல இந்த ஒரு சில தமிழ் வார்த்தைகள் நல்லா புரிஞ்சிச்சு சார். இந்த சென்சார் போர்டு முற்றிலுமாக மாற்றி அமைக்கணுன்றது இந்த பிரச்சனையில் இது நாட் ஓன்லி பராசக்தி ஜனநாயகம் சேர்த்தே சொல்கிறேன். அந்த அமைப்பு வந்து ஒரு சார்பு நிலை உள்ள ஒரு அமைப்பாக இருக்கு, ஒரு சார்பு அமைப்பாக இருக்கு. ஆமாம் ஆமாம். இல்லை இன்னொரு சிக்கலும் இருக்குது சார், சொல்லிடுறேங்க. இங்கே அரசு அதிகாரிகள்னு ஒருத்தர் இருப்பார், முக்கியமான அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் பார்த்து படத்தை அவங்க அனுப்பின பிறகு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அங்கே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அதுலேயும் கூட சில நேரங்களில் அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பார்த்து ஓகேன்னு அந்த மெம்பர்ஸை பார்த்து ஜூரி மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்க பார்த்து ஓகேன்னு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கையெழுத்து போகிறது தான் அவர் வேலை. அவர் படத்தெல்லாம் பெரும்பாலும் சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் ஃபைனலாக ஒரு படம் பார்க்கணும், ஆனால் பெரும்பாலும் படம் அவர் பார்க்கறதுக்கு இந்த சென்சார் கமிட்டி என்ன கொடுத்தாச்சுன்னா அதை உடனே சைன் பண்ணுறாங்க. அதனால் ஏற்படுற சிக்கல் தான். இந்த 6 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எவ்வளோ மொக்க படங்கள்லாம் இருக்கும்ல, அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே இப்போ இதெல்லாம் கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்ப்பானுங்க. இந்த 6 பேர் மெம்பர் பராசக்தி படம், ஆமாம் ஜனநாயக படம்னா சார் மெம்பர் சார் இங்கே நாமினேட்டட் போஸ்ட்டில் வரக்கூடியவங்க சார். இவங்க வந்து ஒரு கௌரவ பதவி மாதிரி. இப்போ எஸ்வி சேகர் இருந்தார், கட்சியை விட்டு நிற்கிறாங்க, அவர் தூக்கிட்டாங்க. அவர் சொல்ல மாட்டார், அவர் நான் தானே சொல்ல முடியும். இல்லை அவரே சொல்லியிருக்காரு சார், சில வந்து பணம் வாங்கிட்டுலாம் அது மாதிரி. ஆமாம் சார் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேனே இந்த 6 பேர் வந்து உட்கார்றேன்னா யாரும் வந்து கவனிக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு வேறு கட்டு, வந்து கவனிச்சிட்டாங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு கட்டு. உண்மை இது, சத்தியமான உண்மை இது, மறுக்கலாம் முடியாது. எல்லாம் யோக்கியங்களா அவங்க எதுக்கு அந்த பதவியில் போய் உட்கார்றானுங்க? சென்சார் போர்டில் போய் உட்காரோடைய நோக்கம் என்ன சார்? இன்றைக்கி நடக்கிறது இல்லை சார். இது முதல்ல புரிஞ்சுங்க. ஏதோ நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து தான் நினைக்கிறாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இதான் நிலைமை, ஏன்னா இந்த இந்தி திரு போராட்டம் காங்கிரஸ் இப்போ இது பாருங்க, இது காங்கிரஸ் வந்து ஆட்சி காலகட்டத்தில் நடந்த சம்பவம். அதனால இந்த அரசு கேட்டால் இது அனுமதி. இதே மோடி அரசு காலகட்டத்தில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி மோடி அரசு மென்ஷன் பண்ணி ஏதாவதுனாக்கா கட்டு, படமே கட்டாயிரும். இன்னும் கத்திரி போட்டுருப்பான், இன்னொரு 50 இடத்துல போட்டிருப்பான். படமே ரிலீஸ் பண்ண விட மாட்டான். ஒரு இன்னொரு 50 இடத்துல போட்டு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பியிருப்பான். இப்போ படம் உருப்படியாக வந்துருக்கு, அதில் வந்து கேட்டால் வசனங்களை மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஆரோக்கியமான விஷயம். பல இடத்துல மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க சார். உமா போட மாதிரி இருக்குமா அப்படி சார்? மீன் போடுறதுன்னா அது நம்ம ஒரே சில பயாஸ்டாக நம்ம போயிடக்கூடாதுல்ல. மீன் போட சொன்னோம்னா அங்கே என்ன மாதிரி வசனம் இருக்குன்னு தெரியாதுல்ல. அதுக்காக நீங்கள் 60 படம் வசனங்கள்லாம் வச்சிங்கன்னா பொம்பளைங்களோட பார்க்குறது, பிள்ளைகளோட போய் பார்க்கறதுல ஏற்கனவே இங்கே நிறைய தற்கொலை உருவாயிருக்கு. கட்ட வார்த்தையாக பேசுகிறானுங்க. விஜய் அரசியல் வந்த பிறகு தமிழ்நாடு அரசியலே மாறி போச்சு. ஏன்னா எல்லாமே தற்கொலைகள் கூட்டமாகிடுச்சு, முட்டாள் கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் பின்னோக்கி போயிட்டோம். இங்கே அறிவார்ந்த தலைவர்கள் வந்து எல்லா தலைவரும் நான் சொல்வேன், இன்றைக்கி இருக்கிற வந்து கடந்த காலத்தில் இருந்த தலைவர்களும் சரி, இன்றைக்கி இருக்கிற தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஊழல் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சொல்லலாம். இந்த ஆட்சி நிர்வாகத்தில் வந்து அதிமுக ஆட்சியில் ஊழல் வந்து திமுக ஆட்சியில் அதோட பெரிய ஊழல் இல்லை, இதை விட பெரிய ஊழல்களை சொல்லலாம். ஆனால் ஒரு முட்டாள் கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அது மெல்ல மெல்ல இந்த எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அந்த கூட்டம் மெல்ல மெல்ல போய் இன்றைக்கி எல்லாமே இந்த அதிமுகவில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் யாரும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஆட்கள் எல்லாமே ஜெயலலிதா காலத்து ஆட்கள் இருக்கலாம், அல்லது எடப்பாடி காலத்தோட ஆட்கள் இருக்கலாம். அவங்களாம் பக்குவப்படலாம். ஸோ ஒரு நடிகரை மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது மெல்ல மெல்ல போயிடுச்சு. ஒரு கூட்டத்தை கூட்டுறது ரொம்ப கஷ்டம், செலவு விஷயம் கிடையாது. செலவு பண்ணணும். டாக்டர் ராமதாஸ் கூப்பிட்டா பெரும் கூட்டம் வந்துடும். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து கூட்டத்தை கூட்டக்கூடிய இடத்துல வந்துட்டார். இப்போ அவனை வர சொல்லுப்பா, இவனை வர சொல்ல, முன்னாடி சொன்னால் போதும் அவன் கூட்டம் வந்துடும். இப்போ இங்கே 2 ஆகிடுச்சு, அங்கே பாதி போயிடுது. இங்கேயும் கூட்டம் வரணும் காட்டணும்ல. பெரிய சவாலான விஷயம் கண்டிப்பாக சார். ஆனால் பார்க்குறது நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க நடத்துகிற ஆர்கனைஸ் பண்ணுற அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு வட்டச்செயலர் கேளுங்க, அவன் வந்து ஊர்லேருந்து எப்படிலாம் அவன் கூட்டம் வந்தான்ட்டு பெரிய கதையை சொல்லுவான். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போராட்டத்தில் பயன்படுத்துகிற வசனங்கள் எல்லாத்தையும் மியூட் பண்ணி கட் பண்ணி டெலீட் பண்ணி இப்படி பண்ணால் அந்த படம் எடுத்ததுக்கான ஒரு இதே தெரியல, வேல்யூவே இல்லாமல் போயிருமா சார்? நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் படம் பார்க்க போகிறேன், ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறேன். பட் நான் நினைக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய டேமேஜ் இருக்காது. ஏன்னா அந்த கட்டிங்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க, டீட்டெயில் ஃபுல்லாகவே. அதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடங்கள் மியூட் பண்ணுற இடங்கள் வேணால் அது என்ன மியூட் பண்ணிப்பாங்க அந்த இடத்துல யூகிக்க முடியும். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு சுச்சுவேஷன் வச்சு நீங்கள் இந்த இந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மியூட் பண்ண வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். மியூட் பண்ணால் பெஸ்ட்டு சார். அது கட் பண்ணுறதை விட மியூட் பண்ணிட்டா பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா மியூட் பண்ண இடத்துல என்ன வார்த்தை வந்திருக்குன்றதை நீங்களே யூகிக்கலாம். இந்த இடத்துல மக்களே புரிஞ்சுக்கலாம், சிச்சுவேஷனில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த இடத்துல என்ன வார்த்தை வந்திருக்கும், எதுக்காக அதை மியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும்.
அது கெட்ட வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை அது வந்து கெட்ட வார்த்தைன்னா நான் சொல்கிறது ஆபாச வார்த்தை அல்லாமல் ஒரு என்ன சொல்ல சென்சாருக்கு ஒவ்வாத விஷயம். அதாவது கேட்டால் சென்சார் போர்டுக்கு வந்து இது ஏற்றுக்க முடியல, அந்த ஒரு வார்த்தையை வன்முறை வார்த்தையாக இருக்குது, ஆபாசத்தை தாண்டி வன்முறை இது வார்த்தை தாண்டி வார்த்தைகள் நிறைய படத்துல வந்திருக்கு சார். இப்போ இதுல போட ஒரு சில வேர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் கேட்டேன். இந்த அது என்னமோ சார் ஒரு ஒப்பனை சொல்கிறேனே, ஒரு பெண் வந்து அதாவது கேட்டால் நீங்கள் ஒன்றா பீப் போட்டுங்க. இப்போ ஒரு பெண்ணை வந்து கெட்டவன் சொல்கிறாங்கன்னு சரி, நடத்தை கெட்டவன் சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை இருக்கிற, நடத்தை கெட்டவளே அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எடுத்து என்ன சொல்கிறான் சொல்கிறான்னு வச்சுங்களேன். இந்த படத்தில் அந்த வசனத்தை வச்சிருக்கிறான்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா, இது நாங்கள் சென்சார் போர்டில் பார்த்தோம், இது வந்து ஆபாச வார்த்தையில் வரல, ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு தவறாக நடத்தையில் வந்து அவள் தவறு பண்ணுறா, அதை தான் மென்ஷன் பண்ணுது, இது கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு தான். இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரியா வார்த்தைலாம் வருது, நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் வருதியா அந்த படத்தில் விடுதலை படத்தில் அத்தனை படம் அத்தனை வருதுன்னு சொல்லி கேட்டான்னு கேட்டிங்கன்னா, அது கெட்ட வார்த்தையில் வராது சார், அது கெட்ட வார்த்தை இல்லைன்ட்டான் சார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ தாண்டி தூவை போட்டு தான் அப்போ கெட்ட வார்த்தை போடுறது எது? அப்படிதானே ஆயிடுது. கண்டிப்பா அப்படிதானே ஆயிடுது. இப்போ இதுல கூட ஒரு சில வார்த்தைகள் வந்திருக்கு சார். அதாவது எப்படின்னா ஒக்காளின்னு சொல்றது, ஆமா, அப்புறம் இந்த குண்டின்னு சொல்றது. நீண்ட காலமே நான் சொல்றேன், இந்த ஒக்காளின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களே, அது எந்த லாங்குவேஜ்னா, மதுரைனா இருக்கட்டும், திருச்சினா இருக்கட்டும், தஞ்சாவூர்னா இருக்கட்டும், எந்த மொழி, ஆனால் தமிழ் தானேயா, அது என்னையா வார்த்தை எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. எது நானே ஏற்கனவே ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நானும் சுற்றின்னு தான் இருக்கிறேன். பல பேர்கிட்ட கேட்டால் எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த டுபாகூர்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது சார். டுபாகூர்ன்றது வந்து அதுக்கு என்ன மீனிங்கு, அது என்ன மொழி அது, ஏன்னா எல்லாரும் டுபாகூர்ன்றானுங்க அப்படின்றாலும் அது இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. அது சார் மயிர் இந்த வார்த்தை இல்லை, இப்போ இதெல்லாம் மீட் போட்டிருக்காங்க சார். அதான் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல. மைத்துன்றது என்ன தெரியும்னா, மயிருன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை. ஏன்னா தமிழ் இலக்கியத்தில் வந்து பல இடங்களில் வந்து மயிருன்ற வந்து மயிர் கூச்சரியும் சண்டை காட்சிகள்ன்றாங்க, அப்படிங்களா? மயிர் கூச்சரியும் சண்டை காட்சினா அந்த இந்த இடத்துல வந்து இந்த மயிர் வந்து சொல்லுவாங்க, மயிர் கூச்சரிக்கணும்ல, புல்லரிக்குது, அதுதான் பேசுகிற பார்த்தா புல்லரிக்குது, புரியுதுங்களா? அந்த இடத்துல மயிர் வந்தால் பிரச்சனை இல்லை. அதே ஒருத்தருடைய மயிர்னு சொன்னால் பிரச்சனை. இப்போ புரியுதுங்களா பிரச்சனை? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இடம் பொருள் அதைத்தான் அவர் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ அந்த போலீஸ் அதிகாரி வந்து விடுதலை படத்தில் இந்த வார்த்தை சொன்னார், எப்படியான்னு கேட்டேன். ராத்திரி 10 மணிக்கு கேட்டேன் அவனுக்கு ஃபோன் பண்ணி, அது எப்படி அலோவ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அந்த கமிட்டியில் இருந்தவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, அது கேட்டேன், இடம் பொருள் இருக்குது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அதை நாங்கள் வந்து ஆபாச அக்கௌண்ட்டில் கொண்டு போவோம் ஒரு வார்த்தையை. அவர் சொல்கிறது கேட்டால் ஒரு கீழ் அதிகாரியை வந்து திட்டுற மாதிரி இருக்குது, இது இயல்பில் வந்து நடக்கிறது தான். கடந்த காலத்தில் வந்து பல சம்பவங்களை மேலதிகாரிகள் திட்டி கீழ் அதிகாரிகளை வந்து அதை கீழே இருக்க சபார்டினேட்ஸை வந்து திட்டினதுலாம் நிஜ சம்பவத்தெலாம் இருக்குது. ஸோ அதை இதை வந்து போட்டு அந்த படத்தை விட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ நான் சின்ன சம்பவம் இதுதான் உதாரணம். மயிரழகின்றது பல இடத்துல மயிருன்ற வார்த்தை பல இடங்கள் வரும் சார். இப்போ அதே என்ன செஞ்சுட்டான், அது மயிருன்றது கெட்ட வார்த்தையில் இருந்தோம். விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா மயிறு 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 திட்டுவான் பாருங்க விஜய் சேதுபதி. பார்த்துங்களா நீங்கள்? ஆமாம், விஜய் சேதுபதி வந்து ஒரு வசனம் வரும் பாருங்க, அதில் அவர் சொல்லுவார் பாருங்க, என்னன்னு கேட்டால் மயிறு 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 10 முறை சொல்லுவான் மயிருன்றது. ஏன்னா மயிருன்றது கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறா எத்தனை வந்து தான் சொல்லியிருப்பான், வெற்றிமாறா தான் சொல்லியிருப்பான், சொல்லியா மயிருன்னு சொல்லி. இப்போ புரியுதுங்களா? மதுரையில் போனீங்கன்னா நானும் ஒரு ஸ்லாங்கு நானும் சொல்லுவேன். இது கோயம்புத்தூரில் போனீங்கன்னா சொல்கிறேன் போகிறேன் வரலாம் கிடையாது, சொல்லுத அப்படி சில வார்த்தை இருக்குது. அது திருநெல்வேலி நினைக்கிறேன். திருநெல்வேலியில் சொல்லியா பையா போயா, நீ மெதுவாகன்றது மதுரை பாஷையில் பையவான்னு. ஸோ இந்த வட்டார மொழின்னு ஒன்று இருக்குது சார். அந்த வட்டார மொழி தான் சில நேரங்களில் சொல்லுவான்னு கேட்டால், கொச்சையான வார்த்தைகள் பேசினாக்கா இது வந்து மெட்ராஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவான். மெட்ராஸுக்குன்னு தனி லாங்குவேஜ் கிடையாது. இங்கே மெட்ராஸுக்குன்ற வார்த்தை கேட்டால் பல பேர் இங்கே வந்து இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக வந்து பெரும்பாலும் வந்து சேர்ந்தவங்க தான். வந்து சேர்ந்தவங்க கேட்டால் அங்கே பல விதமான மொழிகள் பேசக்கூடியவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அதனால் குறிப்பிட்டு சென்னைக்கு தான். ஆனால் அதே மதுரைக்கு ஒரு வந்து ஒரு ஸ்லாங் இருக்குது, கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, திருநெல்வேலிக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு வட்டார மொழி, அதாண்டி ஒரு மக்களுடைய கலாச்சார மொழின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இதை சொல்லிட்டா உடனே பார்த்தீங்கன்னா சாதியை பார்வைக்கு போயிடக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு இடங்கள், அது என்ன சாதினா இருக்கட்டும், சாதியே கிடையாது இங்கே. அந்த குறிப்பிட்ட ஒரு மக்கள் வந்து வாழக்கூடிய ஒரு பகுதி, அது வந்து வறுமையில் வந்து அவங்க பாஷைன்னு சொல்லலாம், அவங்க லாங்குவேஜ், அவங்க மொழி, அவங்க பாஷை. இல்லை சார், இப்போ இந்த படத்தில் பராசக்தி படத்தில் இப்போ கட் பண்ண எல்லா வசனமும் வார்த்தையும் ஆக்ரோஷமாக கோவத்தில் வர்றதான். இப்போ தீ பரவட்டும் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஆக்ரோஷம் வர்றது. நீதி பரவட்டுங்கிறது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும், சென்சாரில் ஒரு தம்பி நம்ம இருக்காரு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் கேட்டேன். இப்போ என் கூட கேட்டாங்க நேற்றுக்கு,
எப்படிங்க ஜனநாயகன் படத்தில் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்க, யாருமே சொல்லவே இல்லை, ஒரு லைன் சொல்கிறீங்களே படத்தில் சொன்னேன். இந்த லைன்லாம் நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்து பேசுகிறேன். இப்போ நான் சொன்னது அது இல்லைன்னா நான் அடுத்த நாள் வந்து ஒரு இதே மீடியாவில் போய் உட்கார நான் கமெண்ட்டில் வந்து காரி துப்ப மாட்டேன் என்ன. அதானே சொல்றதெல்லாம் போய் எப்படி இல்லை. அதனால் இந்த மொழி அடிப்படையில் வந்து அன்னைக்கு வந்து இந்தியை திணிச்சாங்க. அதில் தமிழ் அடையாளம் வந்து முற்றிலுமாக தமிழருடைய அடையாளம் வந்து அழியுதுன்றதுனால அது வந்து பிரதானமாக தான். மற்ற சில இடங்களில் வந்து அந்த இந்தி திணிப்பை இப்போ கர்நாடகா ஆந்திராலாம் இந்தி திணிப்பு ஏற்றுக்கிறதுக்கு காரணம் கேட்டால் அவங்க வந்து ஆந்திராவுடைய ஒரு பார்டர் வந்து உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவோட டச் ஆகும். ஸோ கர்நாடகா தெலுங்கு பேசுவாங்க. ஆமாம், பார்டரில் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்படி இப்போ வந்து கர்நாடகா பார்டரில் தமிழ் பேசுகிறாங்க, ஆந்திரா பார்டரில் தமிழ் பேசுகிறாங்க இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிட்ட நமக்கு வந்து பார்டரே இல்லை, ஹிந்திக்கு நமக்கு தொடர்பே இல்லை. அதனால் வந்து இங்கே தனித்த அடையாளமாக வந்து இதெல்லாம் உண்மை தான். இதெல்லாம் மற்றபடி புலம்பெயர்ந்து வாழக்கூடியங்க அன்றைக்கும் மார்வாடிகள் சில பேர் வந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்தாங்க. அவங்க இங்கே வந்து எங்கேயோ இருந்துக்கிறாங்க, அங்கே ஊருக்கும் போகிறாங்க, குடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து அங்கே ராஜஸ்தானில் வச்சுக்கிறாங்க, இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வேறு. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து யாரும் வந்து இங்கே மக்களால் திணிக்கப்படல, அரசு திணிச்சது. இந்தி திணிப்பு வந்து அரசே பண்ணுது, மக்களால் வந்து திணிக்கப்படல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்றைக்கி எப்படி இருக்குதோ அதே தான் இன்றைக்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. சான்ஸ்கிரிட்டும் சேர்த்து வந்து உள்ளே வருது. பத்தாவதுக்கு வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இந்த அதனால தான் நான் அழுத்தமாக பதிவு பண்ணேன். மோடி அரசுக்கு என்ன ஒரு வந்து என்னென்னா அது முழுக்க வந்து 60-50 காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயந்தான். அதெல்லாம் வரலாற்று பதிவுகளாக இருக்குது. அதை நம்ம வந்து முற்றிலுமாக இந்த படத்தை பேன் பண்ணோம்னா தேவையில்லாமல் நமக்கு சிக்கல் வரும். ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம வந்து கட்டு மட்டும் போட்டு விடுவோம். என்ன பொதுவாக இருக்கா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், ரொம்ப வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணோம்னா இங்கே வந்து ரியாக்ஷன் வேறு மாதிரியான மக்கள்கிட்ட எலெக்ஷன் டைம் வேறு ஒரு பக்கம். அதனால் இது வந்து பண்ணல. இந்த கட்டில் வந்து நம்ம போய் படம் பார்த்தா தான் சார் நம்மளும் வந்து ஒரு சைடாக பேசிட முடியாது. படம் போய் பார்த்தா தான் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது சுதா கொங்காரான்றதுக்காக சொல்ல, பரவலாகவே இப்போ வந்து வரக்கூடிய எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆபாச வார்த்தையை வந்து வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தவிர்க்கிறது நல்லது தான். உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த காட்சி கண்டிப்பாக தேவைன்னா பரவாயில்ல. சும்மா போகிற போக்கில் கூட பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை வந்து இப்போ கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி தான் வந்து ஒருத்தர் திட்டணுன்றது கிடையாது. கெட்ட வார்த்தை சொல்லி தான் ஒருத்தர் திட்டணும்னு அவசியம் கிடையாது. அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய விதத்தை பொறுத்து நம்ம வந்து அந்த கடுமையை கொண்டு வர முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து டொனால்ட் தங்கவேல் இருந்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு காட்சி சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அவனை நாசமாக போன்னு சொல்லி திட்டணும்னு சொல்கிறார். ஐயோ நான் என்னால் கெட்ட வார்த்தைலாம் நான் பேச மாட்டேன். இல்லை நீ பேசி தான் ஆகணுன்றாரு. இல்லை நீ எத்தனை கோடி கொடுத்தா கூட நான் பேசணும், லட்சம் இல்லையா, நீ 1000 இல்லையா, நீ லட்சம் கொடுத்தா கூட நான் அந்த வசனம் ஒருத்தனை நாசமாக போன்ற வசனத்தை நான் பேச மாட்டேன். போது இப்போ என்ன உனக்கு அந்த வசனம் நான் பேசணும், நாசமாக போன்றதை நீ வந்து நான் பேசணும்னு நீ நினைக்கிற, நீ கேமரா மட்டும் நீ ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு யாரை வந்து பேசணுமோ அவனை வரும்போது வாயா நல்லவனே நீ ரொம்ப நல்லா இருப்பையா, நீ ரொம்ப நல்லா இருப்ப போதுமா, நீ நல்லாரியா, நீ நல்லாரு அப்படின்ட்டாரான். அந்த நல்லாருன்ற வார்த்தையை 5 தடவை பேசினார். ஆனால் சொல்லக்கூடிய அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீ நாசமாயிருவன்றது அர்த்தம். ஆமாம், சிம்பிள். இப்போ புரியுதுங்களா? நீ பண்ண வரைக்கும் நல்லா இருப்பியா, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இரு போதுமா, நீ நல்லா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நாசமாக போன அர்த்தம். அதைத்தான் வந்து இங்கே சில நேரங்களில் வந்து அப்படி சொல்லி புரிய வைக்கலாம். அதான் வஞ்ச புகழ்ச்சின்றது அதுதானே. ஸோ அதனால் இங்கே வந்து என்னென்னா கெட்ட வார்த்தை பேசிதான்னு கிடையாது. இந்த படம் பார்க்கும்போது தான் சார் நமக்கு தெரியும் இவங்க எத்தனை கட்டு, அந்த கட்டில் நியாயம் இருக்கா இல்லையா. ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாம் பிஜேபியை சார்ந்தவங்க, இந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே. அதனால் இவங்க வந்து ஃபுல்லாக வந்து இவங்க வந்து இந்த படத்தை வந்து கட் பண்ணி நாசமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. படம் போய் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அங்கே தெரிய வரும். நாமளும் போய் படம் பார்க்கும்போது வந்து நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன் அப்படிலாம் போய் பார்க்காம நான் வந்து சினிமா வந்து ரசிகன் அந்த பார்வையில் போய் பார்த்தோம்னா தான் அது வரலாற்று படமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நிகழ்காலத்தை சொல்லக்கூடிய படமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு சினிமா வந்து பார்க்கக்கூடிய ரசிகனாக தான் நாங்கள் போய் உட்காரணும். நான் வந்து ஒரு தமிழன்ற அந்த கிரெட்ஜோட வெளியில் போய் உட்காந்தேன்னா பாரியா இந்த இடத்தெல்லாம் கட் பண்ணிட்டாயா, இந்த இடத்தெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கணையா அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி ஆயிரும். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனே தமிழ் வெள்ளட்டுன்னு ட்வீட் போட்டிருக்காரு. சார் நம்ம சொல்லலாம் சார், தமிழ் வெள்ளட்டுன்றதுலாம் இப்போ நான் சொல்ல அது தினம் நம்ம சொல்லணுன்றது கிடையாது சார். தமிழ் வாழ்க்கை சொல்லலாம். தமிழ் உணர்வில் இருந்தாலே போதும். நம்ம அது வார்த்தையில் வெளிப்படுத்தணும் கிடையாது, உணர்வு இருந்தால் போதும். இப்படிதான் சொல்லுவேன். இங்கே சவாலே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல மனுஷனாக வாழறதே இங்கே பெரிய சவாலாக இருக்குது. அது கடந்து தானே இங்கே தமிழரை வந்து மனுஷனாக வாழறதே சவாலாக இருக்குது. இங்கே நல்லவனாக வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த சமூகத்தில்.
சரிங்களா? ரொம்ப பாடம் நம்ம தத்துவம் பேசுகிற மாதிரி ஆயிடும். தமிழ் வெல்லட்டும்னு சொல்கிறது நல்ல வார்த்தை தான். அது வந்து ஆனால் உணர்வில் இருக்கணுன்றது தான் முக்கியம் இங்கே. கண்டிப்பாக சார். ஆகாஷ்ன்ற வார்த்தை தமிழ் வார்த்தையா சார்? ஆகாஷ் பாஸ்கரன். ஆகாஷ்ன்ற வார்த்தை தமிழ் வார்த்தையான்னு கேட்குறாங்க. அது சமஸ்கிருத கலந்த மாதிரி இருக்கு. முடிஞ்சிச்சு. தமிழ் வார்த்தை கிடையாது. தமிழ் வார்த்தை ஆகாஷ்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. அதோட முடிங்க கதையை. அப்புறம் தமிழ் வெள்ளட்டும் போட்டால் தமிழ் வைக்க வேண்டியதான பேரை. என்னையும் சொல்லுவீங்க ஜெய்சங்கர்ன்றது வந்து தமிழ் வார்த்தையான்னு கேட்பீங்க. அடைமொழியாக சேகுவரை சேர்த்திங்க தமிழ் வார்த்தையான்னு கேட்பீங்க. இப்போ புரியுதுங்களா? என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஆண்டனின்ற வார்த்தை தமிழ் வார்த்தையா? பேரே இங்கே நம்ம தமிழ் வச்சுக்கல. அப்புறம் நம்ம வந்து இப்போ புரியுதுங்களா? அதுக்காக பேர் இல்லைன்றதுனால நம்ம தமிழ் என்ன ஆகிடாது. அப்போ அதனால தான் சொல்கிறேன், உணர்வுபூர்வமாக நம்ம வந்து தமிழாக இருப்போம். மற்றபடி வந்து நீங்கள் ஒரு ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எடுத்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு போகிறதுலாம் கிடையாது. புரியுதுங்களா சொல்கிறது? உணர்வுபூர்வமாக இருப்போம். உணர்வுபூர்வமாக இருக்கனால தான். கண்டிப்பாக சார். அவ்வளோதான். நீங்கள் இங்கே சொல்கிறது பெருசு இல்லை சார். எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும். கண்டிப்பாக சார். நான் இப்போ நான் வட இந்தியா போயிட்டேன்னா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மெட்ராஸ்லேருந்து வந்தேன்னு சொல்ல மாட்டேன். அங்கே நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் நீங்கள் நார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பல ஸ்டேட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே கூட நான் மதராஸ் வாலாவான்னு கேட்பான். நான் தமிழ்நாடு வாலான்னுவேன். இது நான் தமிழ்நாடு வாலான்னு அவன் கேட்பான். மதராஸ் வாலாவான்றான். நீங்கள் மதுரையிலேருந்து போனாலும் அவன் அதான் கேட்பான். எது திருச்சியிலேருந்து போனாலும் அதான் கேட்பான். அங்கே சொல்லணும். நீங்கள் என்னன்னு கேட்டினா நான் தமிழன் அதை சொல்லணும். ஆனால் அவன் சொல்கிறான் யார், அவன் ஸ்டேட்டை கூட சொல்ல மாட்டேன்றான். யார் அது தாண்டி தமிழ்னே சொல்ல. எப்படின்னு கேட்டினா வந்து மலையாளின்னே சொல்கிறான். இதை சொன்னால் தான் நமக்கு சொன்னார் மலையாள. நம்ம வந்து என்ன கேட்டால் தமிழன்னு சொல்லணும் நியாயமா. ஆனால் மெட்ராஸ் வாலாவான்னு கேட்டால், நீ மெட்ராஸ்காரனான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் கேட்டால் நான் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லணும். ஆனால் தமிழன்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து இங்கே முதல்ல அடையாளமே இங்கே தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்றான். தமிழகன்றான். இங்கே வந்திருக்கவங்களாம் யாரை சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தமிழகம் சொல்லு. தமிழ்நாடுன்னு அதன்றான். நீ நாடுலாம் சொல்லாத, தமிழகம்னு ஒன்றா சொல்லு. தமிழகம்னு சொல்லு. அண்ணர் அதானே சொல்கிறாரு. சரிங்களா? அதனால நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கே இங்கே பெரிய வந்து இங்கே தர்க்கம் நடத்த வேண்டியதாக இருக்குது சார். ஒன்றுமே வேணாம் சார். எடப்பாடி கவர்மெண்ட் இருந்ததில்ல, லாஸ்ட்டாக முடிக்குமோ சொல்கிறேன். எடப்பாடி கவர்மெண்ட் இறங்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ரிப்பன் பள்ளியில் இருக்கிற தமிழ் வாழ்க தமிழ் வளர்க இந்த 2 போர்டு தூக்கிட்டாங்க. எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடந்தது. 2 போர்டு தூக்கிட்டாங்க சார். எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியவே இல்லை. யாரும் அதை பற்றி பேசக்கூடவே இல்லவே இல்லை. ஏங்க தூக்குனாங்க? எதுக்கு அந்த போர்டு எடுத்தாங்க? இங்கே பல தமிழ் அமைப்புகள் இருக்குது. ஏன் எடுத்தாங்கன்னு ஒரே கேள்வியாக இருக்குது. எதுக்காக அந்த போர்டு எடுத்தாங்க? எதுக்காக அந்த போர்டை எடுக்கணும்? இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடி அதுக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். எதுக்காக எடுத்தீங்கன்னு. மீண்டும் திமுக ஆட்சி வந்தோடனே வச்சாங்க அந்த போர்டு. திமுக ஆட்சி வந்த ஒரு 2 மாதம் நடந்த விஷயம் சார் அது. அப்போ எதுக்காக அந்த அரசு வந்து அதை எடுத்தது, அதிமுக அரசு, இவங்க வந்த உடனே அதை வச்சாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து செயல் தான் முக்கியம். நீங்கள் போர்டு வைக்கிறதுனால எதுக்கு அந்த அடையாளத்தை எடுத்தீங்கன்னு தான் கேட்குறேன் நான். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. அது அடையாளம் இருந்துட்டு போட்டோமே. அது எதுக்காக? இப்போ ஏற்கனவே வந்து புதுசாக நீங்கள் வைக்கலனா கூட நீங்கள் சொல்லலாம், நான் உணர்வுபூர்வமாக இருக்கிறேங்க, அது போர்டு வச்சு தான் ஒன்றும் வரணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருந்த போர்டையும் எடுக்கணும். இருந்த போர்டை எதுக்கு எடுத்தீங்க? கண்டிப்பாக இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து உணர்வுபூர்வமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் வந்து அடிப்படையிலே வந்து தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா வந்து வலியுறுத்துகிற படம். இந்தி திணிப்பை எதிர்க்குதா, இந்தியை எதிர்க்குதா அப்படின்னு கேட்டால் இந்த படத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழர்களுடைய உரிமை வந்து பாதுகாக்கப்பட்டது. அன்னைக்கு அவங்க போராடினது வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷமாக மொழிபோர் தியாகிகளுக்காக வந்து அந்த பகுதியில் போயிட்டு பெரும்பாலும் தெரியும். இங்கே சென்னையிலனா மின்ட்டில் இருக்கிற அந்த அங்கே இருக்குது, மின்ட்டில் இருக்கிற அந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய ஊர்வலமாக போவாங்க பலரும். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் நடக்குது. ஆனால் அது வந்து ஏதோ சடங்கு சம்பிரதாயமாக இருக்கிறத தவிர பெருசாக அது வந்து. ஆனால் இந்த படத்துக்கு பிறகு தேடக்கூடிய சூழல் வந்துடும். கண்டிப்பாக சார். படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்திருக்குன்னா. மிக்க நன்றி சார். நன்றி சார்.